நம்ம பார்க்குற இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா படத்தையும் அடித்து பிடிச்சி மெயினில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு குதூகலமாக இறக்குன ஒரு படம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து இப்போ வந்த ஒரு ரீசண்ட் படம் என்னவா இருக்கும்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பராசக்தி தான் அந்த படம். ஸோ இந்த படம் வந்து செல்ஃப் எடுத்ததா எடுக்கலையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ஸ்டோரியை நினச்சாலே அப்படின்னு தான் வருது. ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கடையில் விழுந்த பண்ணு மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். பராசக்திங்கிற ஒரு படத்தை பார்த்தா, ஆகா இப்படிலாம் அந்த மனுஷன் அடிப்பாரா, எவ்வளோத்துக்கு டேலண்ட் உள்ளவரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே எடுத்து காட்டின ஒரு படமாக வந்து அமைஞ்சது. ஸோ இன்றைக்கி வந்து இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா, இந்த விடுதலை இயக்கத்தில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற டைமில் சிவகார்த்திகேயனுக்கு வந்து வேலை கிடைக்குது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதில் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் அந்த போராட்டத்தில் ஈடுபடுற ஒரு சில அரசியல்வாதிகளை காட்டுறாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் எரிப்புலேயே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அவர் வந்து ஹிந்தி எதிர்ப்பை வந்து தொடர்ந்து நடத்தினாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தன்னோட சொந்த வேலையை பார்க்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி ரைட்டு ஓகே நம்ம வந்து இதை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி வராரு. ஆக வந்து படத்தை சின்ன அப்படின்னாம ஆக்கி என்னமோ பண்ணி வச்சிட்டாங்க போங்க. படங்கிறது வந்து ஆக ஃப்ளாப்பான படமாக கொண்டு வந்துட்டார் சிவகார்த்திகேயனுக்கு. ஒரு கெட்ட பேரை உண்டாக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அமைஞ்சு போச்சு. இதுக்கு ரேட்டிங்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10க்கு 1 தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருந்தது. ஸோ அதை விட நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து சிரேனி ஒரு படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் என்னடா இது சிவகார்த்திகேயன் படத்தை போய் பார்க்க வந்துட்டோமே, சரி வேண்டாம் நமக்கு தேவையில்லை, நம்ம போயிட்டு அதை விட ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு போயிடலாம்யா அப்படின்னு சொல்லி சிறை படத்துக்கு கூட்டம் வந்து அலமோத ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு கேவலமாக ஆக்கி விட்டாங்க போங்க. சரி ஓகே நண்பர்களே, இந்த படத்தை பற்றி இவ்வளோ தான் நமக்கு ரிவ்யூ கொடுக்க முடியுது. அதுக்கு மேலே என்னத்தை கொடுக்க முடியுது சொல்லுங்கள்? என்னத்தையோ ஒரு காதல் பாட்டை வந்து ட்ரெண்ட் பண்ணி இது பண்ணி விட்டாங்க, அவ்வளோதான். ரைட்டு நண்பர்களே, கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட போகிறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மற்ற நண்பர்களே.